நிஞ்சாக்களோட மட்டும் எப்பவும் எதுவும் விளையாடக்கூடாது. டிங் டிங். ஏண்டா இவ்வளவு வேகமா போடுற? இந்த கெனிச்சிக்கு சீன் போட மட்டும் தான் நல்லா தெரியும். ஆமா சரியா சொன்னீங்க பாஸ். சரி கெனிச்சிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. என்ன பண்ற? கண்ணை திறந்து பாரு. யூமிகோ முன்னாடி நீ தலை சுத்தி கீழே விழுந்துட்டியா? உண்மையிலேயே இது வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அவ என்ன நினைச்சாலோ. ஆனா ஒண்ணு, இந்த விளையாட்டை எங்க நிஞ்சா டெக்னிக்ல ரொம்ப அழகா கத்து கொடுப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, தேவையில்லாம இப்படி அழாத. அது மட்டும் இல்ல, யூமிகோக்கு தான் உன்னை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியுமே. தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா சாரி. போப்பா, நீயும் கிண்டல் பண்ற. சரி, வேணும்னா உனக்கு பதிலா கெமுமாக்கியை எதிர்த்து நான் போட்டி போடவா? என்ன நீ போட்டி போடுறியா? கண்டிப்பா. அவன மாதிரி ஒரு நிஞ்சா கூட சண்டை போட என்ன மாதிரி ஒரு நிஞ்சா தான் சரியான ஆளு. அப்படின்னா அவன்கிட்ட இந்த மேட்ச பத்தி பேசி உடனே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அட்டோரியோட டீமுக்கும் கெமுமாக்கியோட டீமுக்கும் இப்போ ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பமாக போகுது. அட்டோரியோட டீமை சேர்ந்தவங்க இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. கெமுமாக்கியோட டீமும் இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமும் ஜெயிக்கணுங்கிற வெறியில இருக்காங்க. ஏன்பா ஆளாளுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? இது பேஸ்பால் மேட்ச்ப்பா. இதோ அம்பையர் வந்துட்டாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அம்பையர் ஆரம்பிக்க சொன்ன உடனே மேட்ச் ஆரம்பமாகும். கேம் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டிங் பண்ண போறது சின்சோ தான். எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கலாம். நல்ல விளையாடு ஷின்சோ, நல்ல விளையாடு கெமுமாக்கி. தயாரா இருங்க சின்சோ. பவுலர் இப்பதான் முதல் பந்தை வீசிருக்காரு. ஸ்ட்ரைக் 1. விட்டுட்டாரு. கவலைப்படாத சின்சு, இந்த முறை நான் சரியா போடுறேன். வாவ், சூப்பர். நீ கலக்கிட்ட ஷின்சோ. பந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. ரன்னர் அந்த பந்து பிடிக்க பறந்து போறாரு. ஆனா அவரால பிடிக்க முடியல. சின்சோ ஒரு ரன் எடுத்துட்டாரு. இவரு கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நிஞ்சா ஸ்டைல்ல போடுறேன் பாரு. சிசிமாரு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. அவரு முதல் பேஸ்மெண்ட் கிட்ட வந்துட்டாரு. கெமுமாக்கி எப்படி அவ்வளவு சீக்கிரம் அந்த முதல் பேஸ்மெண்ட் கிட்ட போனாரு? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த ஆட்டமே இந்த சரியில்லை. ஆட்டத்துல எதுவோ நடக்குது. இதோ சிசிமாரு அவுட் ஆயிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வேற ஒரு பேட்ஸ்மேன் வருவாருன்னு நினைக்கிறேன். இனி இந்த சிங்கம் தான் மானத்தை காப்பாத்தி ஆகணும். இப்ப மூணாவது பேட்ஸ்மேனா கெனிச்சி இறங்கி இருக்காரு. கெனிச்சி எப்படி ஆட போறானோ? உன் திறமைய காட்டு. கிளி 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 கிளி. என்னாச்சு? கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன? சுத்திட்டு போற நிஞ்சா டெக்னிக். Strike 1. Strike 2. Strike 3. அந்த கெமுமாக்கி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம்தான். இப்ப நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக்கோட வீசுறேன். டிங் டிங். இவன் விளையாட்டெல்லாம் என் கிட்ட செல்லாது. டிங் 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 டிங். எது உண்மையான பந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அட்டோரி பந்து அடிச்சுட்டாரு. ஹேய், நீ கலக்கிட்ட. சீக்கிரமா ஓடு. இந்த பந்தை நான் விட மாட்டேன். பிடிச்சிருவேன். கண்டிப்பா பிடிச்சிருவேன். இதோ ரன்னர் ஒரு ரன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் 3 ரன் எடுத்துட்டாரு. நீ கலக்கிட்ட ஆட்டரே, உண்மையா சூப்பரா பண்ணிட்ட. இப்போ கெமுமாக்கி டீம்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் முன்னால வந்திருக்காரு. அவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். இதோ கியோ அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா கெமுமாக்கி விளையாட போறாரு. நான் எவ்வளவு நல்லா பேட்டிங் பண்றேன்னு இன்னைக்கு உனக்கு புரிய வைக்கிறேன். இரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஈகா முறையை பயன்படுத்தி பந்து போட போறேன். என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். டிங் டிங். இதோ பேட்ஸ்மேன் அசத்திட்டாரு. பந்த பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு சின்சோ. இதோ இந்த பாலையை ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. கெமுமாக்கி அவுட் ஆயிட்டாரு. அட்டோரி ரொம்ப வேகமா போய் பந்த பிடிச்சிட்டாரு. இதோ அட்டோரி ஓவர் ரன் எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. இதோ கியோ பந்த பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எடுத்து போட்டாரு. அதுக்குள்ள வந்துட்டியா? அதுக்குள்ள வந்துட்டியா? ரன் எடுக்க போறேன். நான் ஜெயிக்க விட மாட்டேன். நில்லு. டிங் 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 டிங். அட்டோரி வேகமா ஓடி போய் ரன் எடுக்க போறாரு. எடுத்துட்டாரு. அடுத்ததா பேட்டிங் பண்ண
போறது கெமுமாக்கி டீமோட கேப்டன் கெமுமாக்கி. ஈகா நிஞ்சாவோட புதுமையான முறையில பந்து போட என்ன பண்றேன்னு பார்க்கலாம். டிங் 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 டிங். நீ ஒண்ணும் கவலைப்படாத கெனிச்சி, பால நான் பிடிச்சிட்டேன். உண்மையிலே நீ கலக்கிற ஹாட்டாரே. டிங் 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 ஹாட்டாரே சூப்பரா விளையாடுற. டிங் 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 சூப்பர் டிங். ஹாட்டாரே கலக்கிற. ஹட்டோரி, இந்த விளையாட்டை நீ மட்டும் இல்ல, நாங்களும் தான் விளையாட வந்திருக்கோம். ஆமா, நாங்க மட்டும் விளையாடாம நீ சுத்தி சுத்தி விளையாட எங்களுக்கு போர் அடிக்காதா? நாங்களும் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, அந்த பந்து இங்கதான் வருது. இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். டிங் டிங். ஹட்டோரி மறுபடியுமா? என்ன இது? கெனிச்சி, என்ன மன்னிச்சிரு, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும். அங்க ஸ்கோர பாரு. உன்ன மாதிரி நிஞ்சா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டல, எனக்கு அறிவில்லை. இந்த மேட்ச் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. டிங்